ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் 20 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது 21வது பேப்பர் பார்க்கலாம். இதுவும் 2023 நடந்த ஒரு எக்ஸாமுக்கான பேப்பர் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காரோலஸ் லின்னேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது? காரோலஸ் லின்னேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை என்ன அப்படின்னா செயற்கை முறை. செயற்கை முறை தான் காரோலஸ் லின்னேயஸ் அவங்க பின்பற்றியிருக்காங்க. அடுத்ததா, ப்ரோகேரியாட்டிக் செல் குறித்து தவறான கூற்றினை கண்டுபிடிக்கவும். ப்ரோகேரியாட்டிக் செல் குறித்து தவறானது என்னன்னா, சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கனிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறது. அது மட்டும்தான் தவறு. சவ்வினால் சூழப்பட்ட மரபணு பொருள் கிடையாது, அது சரி. 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுது, அதுவும் சரி. 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுது, மீசோசோம்களும் காணப்படுது. அப்போ ABC 3மே சரி, டி மட்டும் தவறு. சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கனியமும் மைட்டோகாண்ட்ரியாவும் காணப்படுகிறது கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லை. அப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்ல அதுதான் தவறானது. அடுத்து, கீழ்காண்பனவற்றில் எது ஹெப்டாஹைட்ரேட் அல்ல? கீழ்காண்பனவற்றுள் ஹெப்டாஹைட்ரேட் அல்ல அப்படின்னா நீல விட்ரியால், அது மட்டும்தான் அல்ல. பச்சை, வெள்ளை, சிவப்பு இது 3மே ஹெப்டாஹைட்ரேட் அந்த இதில் சாரும். பச்சை விட்ரியால், வெள்ளை விட்ரியால், சிவப்பு விட்ரியால் அது 3ம் சரியானது. அப்போது நீல விட்ரியால் மட்டும் தவறு, அது மட்டும் ஹெப்டாஹைட்ரேட்டில் இல்லை. அடுத்ததான், நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி டேஸ் ஆகும். நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி மாலத்தியான். நரம்பு நஞ்சு மாலத்தியான். உருளைப்புழு உடல் சுவரில் வெளியிலிருந்து உள்பக்கமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை. உருளைப்புழு அதோட உடல் சுவரில் வெளியிலிருந்து உள்பக்கமாக இருக்கக்கூடிய சரியான அடுக்கு வரிசை என்னன்னா, ஃபர்ஸ்ட் கியூட்டிக்கல், அதுக்கடுத்ததான் மேல் தோல், அதுக்கடுத்ததான் நீளமான தசைகள். கியூட்டிக்கல், மேல் தோல், நீளமான தசைகள், இதுதான் உருளைப்புழு அதோட உடல் தன்மை. அடுத்ததா, கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று லாம்ப்ரேவுக்கு பொருத்தமாக அமையும்? லாம்ப்ரே அப்படின்றது கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டையிடுவதற்காக நதிக்கு வலசை செல்கிறது. இது ஒரு தாடையற்ற விலங்கு. அப்போ இது 1, 3 மட்டும் சரி, 2 மட்டும் தவறு. அப்போது கடலில் வாழும், முட்டையிடுவதற்காக நதிக்கு வலசை செல்லும், தாடையற்ற ஒரு விலங்கு லாம்ப்ரே. அப்போது அது சரியானது. அடுத்ததா, உயிரினங்கள் தனித்தனி புவியியல் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன. அவற்றின் புவியியல் பிரிவின் காரணமாக அவை இனக்கலப்பு செய்ய முடியாது. ஆனால் அவற்றுக்கிடையான புவியியல் தடை நீக்கப்பட்டால் அவ்வாறு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும். அப்போ பிரிக்கப்பட்ட உயிரினங்கள் சுயாதீனமாக உருவாகிறது மற்றும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றது. தனித்தனியான பரிணாம பாதைகளின் விளைவாக அவற்றுக்கிடையே இனப்பெருக்க தடைகளை உருவாக்குகிறது. இதில் எதை வலியுறுத்துகிறது அப்படின்னா, வேற்றிட உயிரின தோற்றங்களை வலியுறுத்துது. வேற்றிட உயிரின தோற்றம். பெண் இனப்பெருக்க சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்தணும். பெண்ணின் இனப்பெருக்க சுழற்சியோட வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, முதலாம் லூட்டினேசிங் ஹார்மோன், அதுக்கு அடுத்ததாக கருமுட்டை தூண்டும் ஹார்மோன், அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான், கடைசியாக ப்ரோலாக்டின். லூட்டினேசிங் ஹார்மோன், கருமுட்டை தூண்டும் ஹார்மோன், அடுத்ததாக ப்ரொஜெஸ்ட்ரான், அதுக்கு அடுத்ததாக ப்ரோலாக்டின். தமிழக விவேகானந்தா கேந்திராவின் புதிய முறை உயிரி வாயுவினை உற்பத்தி செய்யும் மாதிரி சாதனமானது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா, சக்தி சுரபி அப்படின்னு அழைக்கப்படுதான். தமிழக விவேகானந்தா கேந்திராவின் புதிய முறை உயிரி வாயுவினை உற்பத்தி செய்யும் மாதிரி சாதனமானது சக்தி சுரபி அப்படின்னு அழைக்கப்படுது. வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? வளநாடு வனவிலங்கு சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வளநாடு வனவிலங்கு சரணாலயம். கீழ்காண்பனவற்றுள் எது தவறாக இணைந்துள்ளது அப்படின்னா, 1, 2 தான் தவறு, 3, 4 சரி. தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-24, சிறிய செயற்கைக்கோள் ஏவுவாகனம் SSLV D1 EOS-2. SSLV D1 EOS-2 தான் சிறிய செயற்கைக்கோள் ஏவு வாகனம். இப்போ 1, 2 தவறு, 3, 4 சரி. பின்வருவனவற்றுள் எவை 2001ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டுக் கொள்கையில் இடம்பெற்ற கூற்றுகள்? 2001 தேசிய விளையாட்டுக் கொள்கையில் இடம்பெற்ற கூற்றுகள் என்னென்ன அப்படின்னா, 1, 2, 3 அது 3மே சரி. உள்கட்டமைப்பை முன்னேற்றுதல் மற்றும் மேம்படுத்துதல், ஊக்கத்தொகை மூலம் விளையாட்டுகளை முன்னேற்றுவது. ஊக்கத்தொகைகள் மூலம் விளையாட்டுகளை முன்னேற்றணும். பெண்கள், பழங்குடியினர் மற்றும் கிராமப்புற இளைஞர்களின் பங்களிப்பினை மேம்படுத்தணும். 1, 2, 3 சரி. இன்சுலினை முதலாக கண்டறிந்தவர்கள் யாருன்னா, பாண்டிங் மற்றும் பெஸ்ட் இருவரும் தான் இன்சுலினை முதலாக கண்டறிந்தவர்கள். தவறாக பொருத்தப்பட்ட இணையை அடையாளம் காண்க. தவறாக பொருத்தப்பட்ட இணையை அடையாளம் காணணும் அப்படின்னா, 1, 2 தான் தவறு, 3, 4 சரி. லோக் ஜனசக்தி கட்சி பீகார்.
லோக் ஜனசக்தி கட்சி பீகாரில் இருக்கக்கூடியது. ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி ராஜஸ்தான். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி ராஜஸ்தான். லோக் ஜனசக்தி கட்சி பீகார். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி ராஜஸ்தான். 3ம் 2ம் தவறு. 3ம் 4ம் சரி. அடுத்ததா அரசியல் கட்சிகளை அவைகள் உருவாக்கப்பட்ட வருடங்களுடன் பொறுத்துக. அரசியல் கட்சிகள் எந்தெந்த வருஷங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டிசம்பர் 28, 1885 தொடங்கியிருப்பாங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து 1998 ஆரம்பிச்சிருக்காங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998. தேசிய மக்கள் கட்சின்றது 2013. தேசிய மக்கள் கட்சி 2013. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்றது வந்து 1925 தொடங்கியிருக்காங்க. 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2, 3 மட்டும் சரி. 1 கோதாவரி ஃபர்ஸ்ட் தவறு. மகாநதியும் தவறு. கிருஷ்ணா அப்படின்றது வந்து 1400 கிலோமீட்டர். நர்மதை அப்படின்றது வந்து 1310 கிலோமீட்டர். அப்போ பியும் சியும் சரி. 1ம் 4ம் தவறு. பின்வருவவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது அப்படின்னா, மத்திய பெருமுந்தம். மத்திய பெருமுந்தம் அதுதான் இமயமலையின் அதிக உயரமான பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது. அதுக்கு பேர் என்னன்னா மத்திய பெருமுந்தம். கீழ்கண்ட இந்திய மாநிலங்களில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? கீழ்கண்ட இந்திய மாநிலங்களிலேயே வெள்ளி உற்பத்தியில முதலிடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஆந்திரா தான் வெள்ளி உற்பத்தியில முதலிடத்துல இருக்குது. இந்தியாவின் அறிமுக செயற்கைக்கோள் என்னன்னா ஆரியப்பட்டா. இந்தியாவின் முதலாக நம்ம ஏவப்பட்ட செயற்கைக்கோளோட பேர் என்ன? ஆரியப்பட்டா. அதான் அறிமுக செயற்கைக்கோள். அப்போ அதோட பேர் என்ன? ஆரியப்பட்டா. ஓகே. அடுத்ததா பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் குறைந்த மக்கள் தொகை குறித்து சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சரியான விகிதத்தில் காணப்படுகிறது. அது தவறு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுதியாக காணப்படுகிறது. அதுவும் தவறு. அப்போ 3வது மட்டும்தான் சரி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து காணப்படுதல். அப்போ 3 சரி. வாக்கியம் 3 சரி. 1ம் 2ம் தவறு. எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்ததுன்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் அந்த சுல்தானியர் ஆட்சியில தான் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லைகளாக இருந்தது. ஹரப்பன் மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஹரப்பன் மக்களை பொறுத்தவரை எது உண்மை அப்படின்னா, ஹரப்பன்கள் ஃபாலஸை வழிபடுபவர்கள். ஹரப்பன்கள் ஃபாலஸை வழிபடுபவர்கள். அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். 1ம் 2ம் சரி. அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்தார்கள். அது மட்டும் தவறு. 1ம் 2ம் சரி. கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் பெயர் என்ன? கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் பேர் என்ன அப்படின்னா ஷாஜஹான். ஷாஜஹான். கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவத்துறையினை கொண்டிருந்த அரசர்கள் யார் அப்படின்னா விஜயநகர ஆட்சியாளர்கள். கண்டசாரா அப்படின்னு அழைக்கப்படுற ஒழுங்கான இராணுவத்துறையை கொண்டிருந்த அரசர்கள் விஜயநகர ஆட்சியாளர்கள். ஷாஜஹான் டெல்லியில் ஜும்மா மசூதியை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் என்னன்னா சிவப்பு மணற்கல். ஷாஜஹான் டெல்லியில ஜும்மா மசூதியை கட்டியிருக்காரு. அதை கட்ட அவர் பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருளோட பேர் என்ன அப்படின்னா சிவப்பு மணற்கல். பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்றுகள் என்பதை சொல்க அப்படின்னா 1ம் 2ம் சரி. இப்போ அனைத்துமே சரின்ற மாதிரி தான். என்னன்னா அமீர் குஸ்ரோ, அபுல் ஃபாசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள். அமீர் குஸ்ரோ, அபுல் ஃபாசல், ஜியாவுதீன் பாரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள். துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிகி ஃபெரோஷாகி ஆகிய நூல்கள் இவர்களால் முறையே எழுதப்பட்டது. துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிகி ஃபெரோஷாகி ஆகிய நூல்கள் இவர்களால் முறையே எழுதப்பட்டவை. அப்போ 1ம் 2ம் சரியானது. பட்டியல் 1ஐ பட்டியல் 2ஓட பொறுத்த சொல்லியிருக்காங்க. விசாகதத்தர் முத்ரா ராட்சசம். விசாகதத்தர் அவர் எழுதிய நூல் தான் முத்ரா ராட்சசம். காமாந்தகர் எழுதியது நீதி சாஸ்திரம். காமாந்தகர் நீதி சாஸ்திரம். அசங்கர் அப்படின்றவர் பூமி சாஸ்திரம். அசங்கர் பூமி சாஸ்திரம். வாஸ்தியாயனர் அவங்க எழுதினது நியாய பாஷ்யம். வாஸ்தியாயனர் நியாய பாஷ்யம். விசாகதத்தர் முத்ரா ராட்சசம், காமாந்தகர் நீதி சாஸ்திரம், அசங்கர் பூமி சாஸ்திரம், வாஸ்தியாயனர் நியாய பாஷ்யம்.
தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறுகிறது. தேவி சந்திரகுப்தம் வந்து யாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும். கீழ்காம்புவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? அவங்க 35 வயது நிறைந்தவர்களா இருக்கணும், அது சரியானதுதான். இந்திய குடிமகனாக இருக்கணும், அதுவும் சரியானதுதான். ஆதாயம் தரும் பதவியில இருக்கக்கூடாதுன்றது சரி. அப்போ மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும், அது தவறு, அது மட்டும் தவறு. எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்க கூடும் அப்படின்னா பங்கேற்பு மக்களாட்சி. பங்கேற்பு மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1953. மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953. பின்வருவனவற்றுள் எது டாக்டர் BR அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டதுன்னா அரசியலமைப்பை தீர்வு காணும் உரிமை, அதாவது ஆர்டிகல் 32. அது மட்டும்தான் அம்பேத்கர் அவங்கனால அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அழைக்கப்படும். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1999. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழு அதோட அறிக்கை எப்போ வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா 1999. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வருவனற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. என்னன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலர் அப்படின்றவரை நியமிக்க வேண்டும், அது மட்டும்தான் சரியானது. இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன? 12. லோக்சபால 2 பேர் நியமிப்பாங்க, ராஜ்யசபால 12 பேர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மாநில மனித உரிமை கழகத்தின் செயல்பாடுகள் அடிப்படையில் ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது. அது ஒரு ஆலோசனை அமைப்பாக தான் செயல்படும், அப்போது சரியானது. மாநில மனித உரிமை கழகத்தின் ஆலோசனையானது மாநில அரசாங்கத்துடன் பிணைந்திருக்கக்கூடியது, அது தவறு. அப்போ ஒன்று மட்டும்தான் சரி, அது ஒரு ஆலோசனை அமைப்பாக செயல்படக்கூடியது. அடுத்தது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுவது ஓகோன்ஸ் விதி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மை அவற்றுக்கிடையேயான உள்ள தொடர்பை எடுத்து காட்டுவது என்னன்னா ஓகோன்ஸ் விதி. இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்திய அரசோட வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னா செலுத்துத்திறன். ஒன்று மட்டும்தான் சரி, செலுத்துத்திறன். இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது செலுத்துத்திறன் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்தியாவில் ஜிஎஸ்டி எப்பலிருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1 இருந்து தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம் 74.04%. 74.04% தான் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம். கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி அப்படின்னா நபார்டு. கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி 1982 ஆரம்பிக்கப்பட்ட நபார்டு. இந்தியாவில் நில சீர்திருத்தங்களுக்கான அவசியம் என்ன அப்படின்னா விவசாய நிலம் பிரிக்கப்பட்டது. உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது. அப்போ 1, 3 தான் சரி, 2 தவறானது. ஒரு நபருக்காக விதைக்கப்பட்ட நிலத்தின் பரப்பளவு அதிகரித்து வருகிறது மட்டும் தவறு. விவசாய நிலம் பிரிக்கப்பட்டது, உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது, 1, 3 சரி. 10,000 ஹெக்டேருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய நீர்ப்பாசன திட்டம். 10,000 ஹெக்டேருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தை பெரிய நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி, அது சரியானது. குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியில் உருவாக்கப்பட்டது, அதுவும் சரி. குந்தா ஆறு திட்டம் காமராஜர் முயற்சியில் உருவாக்கப்பட்டது, சரி. 1937 சேலத்தில் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார், தவறு. விருதுநகர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்போ 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. கூற்று வந்தே மாதரம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விளக்கம் வங்க பிரிவினைக்கு எதிரான சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ 2 சரி, சரியான விளக்கம். கூற்று விளக்கம் 2மே சரி, சரியான விளக்கம். பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னா 1 மட்டும்தான் சரியானது. என்னன்னா மகாகவி பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார், அது சரியானது. 1 மட்டும்தான் சரி. ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்
ஐ.பி. அரங்கசாமி ராஜா. ஐ.பி. அரங்கசாமி ராஜா அப்படின்றவர் தான் ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. 3, 4 என்னன்னா சவுத் அப்படின்றது சுங்கவரி, அமத்தியா அப்படின்றது வந்து வெளிநாட்டுத்துறை அமைச்சர். அடுத்து தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா பீட்டர்ஸ்மாரிட்ஸ்பர்க். 1857 ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று. என்னன்னா வேலூர் இந்திய சிப்பாய் கழகம் 1806. வேலூர் கழகம்னு சொல்லுவோம். 1806 நடைபெற்றது. அதுதான் 1857 நடந்த புரட்சிக்கு முந்தைய மிகவும் பிரபலமான கழகங்களில் ஒன்று. கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்துதல். கலிங்கத்து பரணியில யோகா அப்படின்ற சொல் இடம்பெற்றிருக்குது. அதுக்கான பொருள் என்னன்னா மனதை ஒருமுகப்படுத்துதல். தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்புத்தகடு கல்வெட்டுகள் திருவாலங்காடு செப்புப்பட்டயம். தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்புத்தகடு கல்வெட்டுகள் என்னன்னா திருவாலங்காடு செப்புப்பட்டயம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தங்கள் கேட்குறாங்க. 1, 2 மட்டும்தான் சரி. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும்தான் சரி. அடுத்து வங்க சதி ஒழுங்குமுறை 1829. அதுவும் சரி. அப்போ 1, 2 சரி. சதி ஒழிப்பு 1829 ராஜாராம் மோகன் ராய். அது மட்டும் சரி. 1, 2. காங்கிரஸ் கட்சியின் வானொலியில் பணியாற்றிய திடுக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி யாருன்னா உஷா மேத்தா. காங்கிரஸ் கட்சியோட வானொலியில பணியாற்றிய திடுக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி யாருன்னா உஷா மேத்தா. நாட்டுப்பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். நாட்டுப்பாடல் சாயல்ல பக்தி பாடல்களை பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணை என்ன அப்படின்னா 1, மாடர்ன் டைம்ஸ் ஆராய்ச்சி படம். இதுதான் சரியான இணை. மாடர்ன் டைம்ஸ்னா ஆராய்ச்சி படம். அது மட்டும்தான் சரியானது. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுகம், இது எல்லாமே வந்து இவருடைய உரைநடை நூல். இப்போ மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள் வள்ளலார். ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் யாருன்னா சி. ராஜகோபாலாச்சாரியார். ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் சி. ராஜகோபாலாச்சாரியார். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு சமண துறவி, சமண சமயத்தை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சமண மதத்தை சார்ந்தவர். அடுத்து பொறுத்துக. வரிசை 1, வரிசை 2. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். நீதி கட்சியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கவும். 1, 2 சரி. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஆகஸ்ட் 1917 தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்ற கட்சி ஏற்பாடு செய்தார். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஆகஸ்ட் 1917 தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு நீதி கட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. 1, 2 சரி. 1, 2 சரி. காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார். காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் அப்படின்னு புகழப்படுறவர் யாருன்னா பாரதியார். தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்புனா புதுக்குறள்கள். இது சிறப்பு தமிழ் இருந்தது. தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு புதுக்குறள்கள். எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் ஔவையார். எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் ஔவையார். புறநானூறு. கடையில் வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் ஆய் அண்டிரன். கடையில் வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் ஆய் அண்டிரன். பின்வருவனவற்றில் எது அரசின் சமூக நல திட்டங்களின் முன்னுரிமையில் இல்லாதது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. பின்வருவனவற்றில் அரசோட சமூக நல திட்டங்களில் முன்னுரிமையில் இருப்பது பெண்களின் பாதுகாப்பு, வயது வந்தோருடைய பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு. அப்போ முன்னுரிமையில் இல்லாதது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அதனோட முதலமைச்சர் யார் அப்படின்னா 1969 அண்ணாதுரை இருந்திருக்காங்க. 1969 மாற்றப்பட்டது. அப்போ முதலமைச்சராக அண்ணாதுரை இருந்தாங்க. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டது அப்படின்னா அரியலூர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்டதுன்னா அரியலூர். எந்த இந்திய நகரம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சென்னை. எந்த இந்திய நகரம் ஆசியாவின் டெட்ராய்டு? சென்னை. கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வணிகம் சாராத ஆற்றல் வளம் நீர் ஆற்றல்.
கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வணிகம் சாராத ஆற்றல் வளம் டேஸில் இல்லை அப்படின்னா நீராற்றலில் இல்லை. மரபு எரிபொருளில் இருக்குது, விவசாய கழிவுகள் இருக்குது, விலங்கு சாணத்தில் இருக்குது. அப்போது நீராற்றலில் இல்லை. கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வணிகம் சாராத ஆற்றல் வளம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் என்னன்னா தமிழ்நாடு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. காயக்கல்ப் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னா பொது சுகாதாரம். காயக்கல்ப் அப்படின்ற விருது பொது சுகாதாரம் அந்த துறையோட தொடர்புடையது. டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றின் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா மனித வறுமை குறியீடு, HPI, ஹியூமன் பவர்ட்டி இண்டெக்ஸ். மனித வறுமை குறியீடு தான் வாழும் காலம், அறிவு மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் இழப்பில் கவனம் செலுத்துது. கூற்று தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையான மழையை சார்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் பருவகால மழை பெய்யாமையால் தண்ணீர் பஞ்சம் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுகின்றது. அப்போ இரண்டுமே சரியான விளக்கம். கடைசியா தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா புதிய தொழிற்சாலைகளை தொடங்குது. தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா புதிய தொழிற்சாலைகளை தொடங்குறது. ஓகே, இதோட இந்த பேப்பருக்கான 75 முக்கியமான ஜிகே கொஸ்டின்ஸை பார்த்தாச்சு. அடுத்ததான் 2023 நடந்த அடுத்த ஒரு முக்கியமான சிஏ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.